ஈரானோட தெருக்கள்ல தீ பரவிட்டு இருக்கு. இன்டர்நெட் முழுசா கட் பண்ணப்பட்டிருக்கு. உலகமே ஒரு பெரிய சண்டையோட விளிம்புல நிக்குது. ஈரான்குள்ள உண்மையிலே என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். நீங்க பாக்குற இந்த காட்சிகள் ஈரானோட பல நகரங்கள்ல இருந்து வருது. இது ஏதோ சாதாரணமான ஒரு போராட்டம் இல்ல. இது ஒரு ஒட்டுமொத்த தேசத்தோட கிளர்ச்சி. ஆனா எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சு? அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த போராட்டங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வெறும் பொருளாதார கோவமா? இல்ல அதை விட ஆழமான வேற ஏதாவது காரணமா? ஹெட்லைன்ஸை தாண்டி உண்மையான காரணங்கள் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். சரி, இந்த நெருக்கடிய முழுசா புரிஞ்சிக்க நாம ஒரு 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். தெருக்கள்ல நடக்கிற கோபப் போராட்டங்கள், அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள், இன்டர்நெட் முடக்கம், இதுல அமெரிக்காவோட பங்கு என்ன, தாக்குதல் நடக்கிற சூழல், அப்புறம் கடைசியா அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பார்ப்போம். முதல் பகுதி ஈரானோட எரியற தெருக்கள். இது ஏதோ 1-2 நகரங்கள்ல நடக்கிற சின்ன விஷயம் இல்லைங்க. இது நாடு முழுக்க நடக்கிற ஒரு எழுச்சி. அதோட அளவு என்னன்னு பாருங்க. CNN மாதிரி பெரிய நியூஸ் ஏஜென்சிங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டங்கள் நாடு முழுக்க 100க்கும் மேற்பட்ட நகரங்கள்ல பரவி இருக்காம். இது வெறும் தலைநகர்ல நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, இது ஒரு முழு தேசத்தையும் உழுக்குற ஒரு பெரிய இயக்கம். 13 நாளைக்கும் மேல அரசாங்கம் எவ்ளோ கடுமையா அடக்குனாலும் மக்கள் பின்வாங்கவே இல்ல. இது ஏதோ திடீர்னு வந்த கோவம் இல்ல. இந்த ஆட்சிய மாத்துற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்னு ரொம்ப உறுதியா இருக்காங்க. சரி, அடுத்ததா 2வது பகுதி. மக்கள் எதுக்காக அவங்க உயிரையே பணயம் வைக்கிறாங்க? அப்படி என்னதான் அவங்கள தெருவுக்கு கொண்டு வந்துச்சு? அதுக்கான காரணங்களை இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முரண்பாடு தெரியும். ஒரு பக்கம் உலகத்திலேயே 3வது பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு ஈரான். ஆனா இன்னொரு பக்கம் பல வருஷமா சர்வதேச தடைகள், தப்பான நிர்வாகம்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாட்டுல இவ்ளோ செல்வம் இருந்தோம், மக்களுக்கு வறுமைங்கிற இந்த இடைவெளிதான் அவங்க கோவத்துக்கு முக்கியமான காரணம். இந்த ஒரு போட்டோவே 1000 கதை சொல்லும். இது வெறும் பணத்துக்காக நடக்கிற போராட்டம் இல்லங்க. இது தனிப்பட்ட சுதந்திரத்துக்காகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் நடக்கிற போராட்டம். உச்ச தலைவர் கமெனியோட போஸ்டரையே எரிக்கிறாங்கன்னா அது முழு ஆட்சிக்குமே விடுற ஒரு நேரடியான சவால். 3வது பகுதிக்கு வருவோம். மக்கள் இப்படி தெருக்கள்ல போராடும்போது அரசாங்கம் என்ன பதில் கொடுக்குது? அவங்களோட முதல் ஆயுதம் தடியோ துப்பாக்கியோ இல்ல, டெக்னாலஜி. ஆமாங்க, ஆட்சியோட முதல் ஆயுதமே துப்பாக்கி கிடையாது, இன்டர்நெட்டை கட் பண்றதுதான். மக்கள் ஒருத்தருக்கொருத்தர் பேசி ஒருங்கிணைக்கிறத தடுக்கிறதுக்கும் நாட்டுக்குள்ள நடக்கிற உண்மைகள் வெளியே போகாம இருக்கிறதுக்கும் தான் இந்த இன்டர்நெட் முடக்கம். நெட் பிளாக்ஸ்னு ஒரு கண்காணிப்பு தளம் இருக்கு. அவங்க டேட்டா படி இன்டர்நெட் இணைப்பு கிட்டத்தட்ட 0%க்கு வந்துருச்சு. இதனால என்ன ஆகும்னா, போராட்டக்காரர்களால ஒன்னு சேர முடியாது, உள்ள நடக்கிற கொடுமைகள் வெளியுலகுக்கு தெரியாம போயிடும். இந்த இன்டர்நெட் இருட்டடிப்பு ஏன் ரொம்ப ஆபத்தானது தெரியுமா? ஏன்னா அரசாங்கம் அந்த மறைப்புல தான் அவங்களோட அடக்குமுறைய அதிகப்படுத்துது. இன்டர்நெட் ஆஃப்ல இருக்கும்போதே 45க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதா நியூஸ் வருது. அப்போ உண்மையான எண்ணிக்கை என்னவா இருக்கும்? இப்போ 4வது பகுதிக்கு வரலாம். இந்த உள்நாட்டு பிரச்சனையில வெளிநாட்டு சக்திகளோட பங்கு என்ன? குறிப்பா ஈரானோட பழைய எதிரியான அமெரிக்கா. இந்த இன்டர்நெட் முடக்கத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உள்ள வராங்களா? இல்லனா அப்படி வர்றதா ஈரான் குற்றம் சாட்டுது. அப்போ அமெரிக்க அதிபரா இருந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அரசாங்கத்துக்கு ஒரு நேரடியான கடுமையான எச்சரிக்கை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீங்க மக்களை கொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க உங்களை ரொம்ப கடுமையா தாக்குவோம். ஆனா ஈரான் அரசாங்கம் இத வேற மாதிரி பாக்குது. இது மக்களோட எழுச்சி இல்ல, இது அமெரிக்கா நடத்துற ஒரு நவ காலனித்துவ வேலைன்னு அவங்க சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கா மறைமுகமா ஈரானை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுதுன்னு குற்றம் சாட்டுறாங்க. இதுதான் தெஹ்ரானோட பதில். உச்ச தலைவர் என்ன சொல்றாருன்னா, போராட்டம் பண்றவங்க தீவிரவாதிகள், அவங்கள பின்னாடி இருந்து இயக்குறது அமெரிக்காதான்னு சொல்றாரு. ஈரானை சீர்குலைக்க அமெரிக்கா பண்ற சதி இதுதான் அவங்க தரப்பு வாதம். 5வது பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட மிரட்டல், இன்னொரு பக்கம் ஈரானோட குற்றச்சாட்டு. இந்த வார்த்தை போர் இப்போ வெறும் பேச்சோட நிக்கல. தெருவுல ஆரம்பிச்ச போராட்டம் இப்போ ஒரு ராணுவ மோதல் அளவுக்கு வளர்ந்து நிக்குது. ஈரான் இப்போ நோட்டாம்னு ஒன்னு வெளியிட்டு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, ராணுவ நடவடிக்கைக்காக அவங்க நாட்டோட வான்வெளிய எல்லா சிவிலியன் விமானங்களுக்கும் மூடிட்டாங்க. இது போர் அறிவிப்புக்கு சமமான ஒரு ரொம்ப சீரியஸான ஸ்டெப். இந்த டைம்லைனை பாருங்க. வெறும் 13 நாள்ல விலைவாசிக்கு எதிரா ஆரம்பிச்ச ஒரு போராட்டம், இன்டர்நெட் முடக்கம், அமெரிக்காவோட எச்சரிக்கைன்னு போய் இப்போ வான்வெளியே மூடுற அளவுக்கு ஒரு சர்வதேச ராணுவ நெருக்கடியா மாறியிருக்கு. இந்த வேகம் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு.
அடுத்து என்ன நடக்கும்? நிலைமை இவ்ளோ வேகமா மோசமாயிட்டிருக்கே, இது நம்மள எங்க கொண்டு போய் விட போகுது? சூழல் ஒரு கத்தி முனையில நிக்குதுன்னு தான் சொல்லணும். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிப்புக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்கு. ஒரு பக்கம் அடக்குமுறையால நொந்து போன மக்கள், இன்னொரு பக்கம் தப்பிக்க வழி இல்லாம முட்டுச்சந்துல நிக்கிற அரசாங்கம், கூடவே உள்ள வர்றதுக்கு காத்துட்டு இருக்கிற ஒரு பெரிய வெளிநாட்டு சக்தி. அப்போ ஈரான் ஒரு உள்நாட்டு புரட்சியின் விளிம்புல நிக்குதா, இல்லனா ஒரு பெரிய சர்வதேச மோதலோட விளிம்புல நிக்குதா? பதில் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அதோட விளைவுகள் ஈரானை தாண்டி உலகம் முழுக்க எதிரொலிக்கும். அதனால இந்த சூழலை நாம தொடர்ந்து கவனிக்கணும்.